பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? நம்ம நிறைய கேட்கிறோமா இல்லையா? பாவத்தை செஞ்சுட்டு வட்டியை வாங்க வேண்டியது, வாங்கிட்டு துஆவை கேட்டாக்க அல்லாஹ் அங்கீகரிப்பான? எல்லாம் லோன்லயே வாழ்க்கை ஓடுது, வேன்ல ஓடுற மாதிரி லோன்ல ஓடுது. ஆனா அவர் துஆவை எல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கறணும். மத்தாமுஹு ஹராம், சாப்பிடுறது ஹராம், மல்பசுஹு ஹராம், அணிவது ஹராம், சாப்பிடுறது ஹராம், குடிக்கிறது ஹராம், எல்லாம் ஹராம். ஃபன்னா யுஸ்தஜாபு லிதாலிக். அல்லாஹ் கேட்கிற ஹதீஸே குதுசி இல்ல, எல்லாம் ஹராமா செஞ்சா நான் துஆவை அங்கீகரிக்கணுமா? நான் என்ன கிறுக்கனா? அல்லாஹ் கேட்கிறான், நான் என்ன இழிச்சவன்? என்ன ஒரு காலத்திலும் நடக்காது. ஹலாலாக இருந்தால் மட்டுமே துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அப்ப இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டே, அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன் ரப்பே, நீ மன்னிச்சிரு ரப்பே, உனக்கு பொருத்தமாக வாழ்கிறேன் ரப்பே என்று சொல்லுகிற போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆக்களையும் கபூல் செய்கிறான். அல்லாஹு அக்பர். பாவங்கள் நீங்கி அந்த பாவத்தை நன்மையாக்கப்பட வேண்டுமா? அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடுனா இஸ்திக்ஃபார் செய்தா செய்த பாவங்களை கூட நன்மையாக மாற்றி விடுவானாம். இதெல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லுகிறான், நதிகள் நிறைந்த சொர்க்கத்தை இந்த இஸ்திக்ஃபார் ஈட்டி தந்துவிடும். சும்மஸ்தஃபரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, சூரத்து நூஹ்ல, ரொம்ப அழகான சூரா. ஆறுகள் நிறைந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்திக்ஃபாருக்கு வழங்குகிறான். ஒரே ஒரு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 2 சொட்டு கண்ணீர் விட்டு, ரப்பே நான் பாவ மன்னிப்பு தேடி அழுகிறேன், என் பாவத்தை மன்னி சொல்லிட்டா அல்லாஹ் எவ்வளவு மலை போன்ற பாவங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் மட்டும் மறைச்சு மன்னிக்கலன்னா, நம்ம பாவங்களை மறைச்சு மன்னிக்கலன்னா, ஒரு ஆள் ஹாஜியாரா தெரிய முடியாது, ஒரு ஆள் அஜர்தா தெரிய முடியாது, ஒரு ஆள் மோதினாரா தெரிய முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் மறைத்து மன்னிப்பவன் இந்த இஸ்திக்ஃபாரை எதிர்பார்க்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பெருமானாரின் காலம் வரை வரலாறுகளை தொடருங்கள். இஸ்திக்ஃபார் செய்யாத, தௌபா செய்யாத ஒரு நபி கூட இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழுதார்கள்? 200 வருஷம் அழுதாங்க. ரப்பே மன்னிச்சிரு ரப்பே, தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிரு ரப்பே. 200 ஆண்டுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. நபிமார்களின் கனவு உண்மை. நம்ம காட்டுற கனவெல்லாம் நான் நபியை கண்டேன், அதை கண்டேன், இதை கண்டேன் இல்லையா? நிறைய பேர் சொல்லிட்டு, ஒருத்தர் அதே மாதிரி சொன்னார், எப்ப நீங்க கனவு கண்டீங்கன்னு கேட்கும்போது, தராவீகளை தக்பீரை கட்டி நின்னா ஒவ்வொரு நபியா வருவாங்களாம். இது கனவா? இது நவுது பில்லா இல்லையா? அப்ப கனவு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் காண்பது என்றெல்லாம் ஷரியத் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நபி இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்களா, உங்களால தான் நாங்கள் பாடாப்படுறோம், நீங்க அங்க சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒழுங்கு அல்லாஹ் சொன்னதை கேட்டு அந்த கனியை சாப்பிடாம இருந்தா நாங்கள் சொர்க்கத்திலே இருந்திருப்போம். எல்லா பிரச்சனையும் உங்களால தான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அத்தா மேல தான் பழிய போடுவாங்க. தான் செஞ்ச தப்பை ஏற்றுக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தா மேலே தான். நீங்கள் எந்த நேரத்தில் பெற்றீங்களோ தெரியல இல்லையா அத்தாட்ட. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், மூசா அல்லாஹ் உங்களுக்கு தௌராத்தை வழங்கினானா? ஆம் வழங்கினான். தௌராத்தை எப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதினான்? தௌராத் எப்பொழுது தயாரானது? நான் பிறந்ததற்கு பிறகா, நான் பிறப்பதற்கு முன்பா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தௌராத்தை தயார் செய்து விட்டான். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதத்தை பத்தி எழுதியிருக்கிறான் அல்லான்னு கேட்டாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆமா எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கிறான்? அசா ஆதமு ஃபகவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்வார், அதற்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்பார். நான் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் இப்படித்தான் பூமிக்கு இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இது என் தவறு அல்ல, இது ஒரு சருகுதல். நான் பாவ மன்னிப்பு கேட்டேன், அல்லாஹ் என்னை கபூல் செய்தான். இப்லீஸ் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை, அவன் சபிக்கப்பட்டு விட்டான்.
இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். இப்லீஸ் அழுகல, அதனால சபிக்கப்பட்டான்.